ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாம்பார் தூள் வறுக்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவையான்னு பார்க்கலாம் வாங்க. சோம்பு, கடலைப்பருப்பு, பச்சரிசி, வெந்தயம், துவரம்பருப்பு, மல்லி, உளுந்து அது அந்த பக்கம் வச்சுருக்கேன். இதெல்லாம் வறுக்க வேண்டிய பொருள். முதல்ல மல்லியை நம்ம வறுத்துக்கலாம். ஏன்னா மல்லி 5 கிலோங்கிறதுனால ஃபஸ்ட்டு அதை வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு மல்லியை வறுத்துக்கலாம். மல்லி அடுத்தது சோம்பு வறுத்துக்கலாம். மல்லி 5 கிலோ வறுத்துட்டேன். சோம்பு சிம்மில் வச்சு தான் நம்ம வறுக்கணும், இல்லைன்னா கருவிரும். நல்லா வாசம் வருது வறுக்கும்போதே. அவ்வளோதான். மல்லி வறுத்தாச்சு. அடுத்து வெந்தயம், இந்த பக்கம் சோம்பு, இந்த பக்கம் வெந்தயம், ரெண்டும் மாற்றி வறுத்தாச்சு. அடுத்தது கடலைப்பருப்பு வறுக்கலாம். இந்த பக்கம் வெந்தயம் இருக்குது. வெந்தயம் வறுத்துட்டு அடுத்தது கடலைப்பருப்பு. நல்லா வறுபட்டணும். வெந்தயம் நல்லா வாசம் வருது. வெந்தயம் வறுத்தாச்சு. அடுத்து துவரம்பருப்பு, பச்சரிசியும். உளுந்து முன்னாடியே வறுத்தாச்சு, அதை நான் உங்களுக்கு காட்டலை. பச்சரிசி, துவரம்பருப்பு, அவ்வளோதான். வறுக்க வேண்டிய பொருள் எல்லாத்தையும் வறுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டிட வேண்டியதான். எல்லாம் வறுத்தது வெந்தயம், உளுந்து, துவரம்பருப்பு, பச்சரிசி, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் வறுத்தாச்சு. அடுத்தது மல்லி அடியில் இருக்குது. அவ்வளோதான். எல்லாத்தையும் வறுத்தாச்சு. மீதி இருக்க பருப்பையும் அதில் கொட்டியாச்சு. இது எல்லாமே சாம்பார் தூளுக்கு தேவையான எல்லா பொருளையும் வறுத்தாச்சு. இதில் என்னென்ன பொருள் இருக்குன்னா பச்சரிசி, துவரம்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம், சோம்பு, மல்லி. அடுத்தது வறுக்காத பொருள் பார்த்திங்கன்னா மிளகு, கருவேப்பிலை, இது ரெண்டையும் போட்டாச்சு. கருவேப்பிலை எனக்கு அளவு தெரியாது, அப்படியே ஒரு கையில் எடுத்து போடுவேன், எனக்கு அது கரெக்டாக இருக்கும். மிளகு, கருவேப்பிலை, ஜீரகம், மஞ்சள் விரலி மஞ்சள் தான் யூஸ் பண்ணுவோம். அது 1/2 கிலோ. மஞ்சள். அடுத்தது ஜீரகமும் பெருங்காயம். ஜீரகம் 2 கிலோ. இது பால் காயம். ஒரு பாக்கெட் 20 கிராம், 2 பாக்கெட் 40 கிராம். இது 22 கிலோ சாம்பார் தூளுக்கு 40 கிராம் தான் நாங்கள் போடுவோம். இதுதான் கரெக்டான அளவு. இது நல்ல குவாலிட்டியாக இருக்கும். 40 கிராம் அளவு. இதுதான் இவ்வளோதான் அளவு, இதோட அளவு. அதுக்கப்புறம் ஜீரகம் வறுக்க மாட்டோம், அதனால் அது லாஸ்ட்டாக தான் சேர்த்துப்போம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒரு சாக்கில் கொட்டிட்டு வந்துடலாம். சாக்கில் கொட்டியாச்சு. ஜீரகத்தை மேலால் போட்டு நம்ம நல்லா கலக்கி விட்ருவோம். அப்போ தான் நமக்கு எல்லா பொருளோட மிக்ஸ் ஆகும். எல்லாத்தையும் கலந்தாச்சு. இதில் சேர்க்க வேண்டிய பொருள் உப்பு மட்டும்தான். அது 1 கிலோ கல் உப்பு, அதுவும் சேர்த்து நம்ம அரைக்கி கொடுத்துருவோம். இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ வெயிட்டுன்னு செக் பண்ணிக்கலாம். எப்பயுமே ஒரே அளவு தான் இருந்தாலும் நான் எப்பயுமே செக் பண்ணிப்பேன் ஒரு டைமு. இது 12 கிலோ மொத்தம். 12 கிலோவில்
10 கிலோ மிளகாய். மொத்தம் 22 கிலோ. மிளகா 10 கிலோ. இது 12 கிலோ. மொத்தம் 12 கிலோ இருக்குது. இதை வந்து மில்லுக்கு இறக்கி கொடுத்துடலாம். மில்லுக்கு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்து அரைக்கி போட்டுருவோம். எப்படி 2 டேஸ் கழித்து தான் நமக்கு கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடியும் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் அரைக்கி போட்டிருக்கோம். அதுவே இன்னும் வரல. அதுக்கப்புறம் தான் இது கொடுப்பாங்க. 2 டேஸில் வந்துடும். வந்தோன்னே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் தூள் அரைச்சி வந்தாச்சு. இதுக்கப்புறம் இது பேக்கிங் ஒர்க்கு தான். எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சிட்டா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இந்த கொட்டி போனால மூட்டையை அவுக்கும் போதே நல்லா வாசமாக இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். அவ்வளோதான். அப்புறம் எடை போட்டுற வேண்டியதான். எடை போட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியதான். டூ 50 கிராம்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் தூள் பேக் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, பாய். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். பாய்.